திங்கட்கிழமை பங்கு சந்தையில் நகை தொழில் சார்ந்த நிறுவனங்களின் பங்குகள் பெரும் அதிர்வுகளை சந்தித்தனர். இதற்கு முழு முக்கிய காரணம் மோடியின் வீக்கெண்ட் பேச்சுதான். ஞாயிற்றுக்கிழமை ஹைதராபாத்தில் நடைபெற்ற ஒரு முக்கிய நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, நாட்டின் பொருளாதாரத்தையும் டாலர் இருப்பையும் பாதுகாக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதால் மக்கள் தங்க நகைகளை வாங்க வேண்டாம் என வலியுறுத்தினார். பிரதமர் நரேந்திர மோடியின் அறிவுறுத்தல் காரணமாக டைட்டன், கல்யாண் ஜுவல்லர்ஸ், தங்கமயில் ஜுவல்லரி, சென்கோ கோல்ட், ஸ்கை கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் உள்ளிட்ட முக்கிய நகை நிறுவனங்களின் பங்கு விலைகள் 9% வரை வீழ்ச்சியடைந்தனர். வெளிநாட்டு நாணய இருப்பை சேமிக்க வேண்டிய அவசியம் காரணமாக மோடி அறிவித்த சேமிப்பு நடவடிக்கை நகை சந்தையின் மீது பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்கள், குறிப்பாக திருமணங்கள் போன்ற விழாக்களுக்காக தங்கம் வாங்கும் வழக்கத்தை ஒரு ஆண்டு காலம் தவிர்க்க வேண்டும் என்று பிரதமரின் வேண்டுகோள் சந்தையில் இந்த சரிவை ஏற்படுத்திய முக்கிய காரணமாகும். பங்கு சந்தை வர்த்தகத்தின் தொடக்கத்தில் இருந்தே இன்று நகைத்துறை நிறுவனங்களின் பங்குகள் குறிப்பிடத்தக்க அளவில் இறங்கினர். டைட்டன் கம்பெனியின் பங்கு விலை அதிகபட்சமாக 6.4% வரை குறைந்தது. அதேபோல் கல்யாண் ஜுவல்லர்ஸ் பங்குகள் 8.3% வீழ்ச்சியை பதிவு செய்தனர். ஸ்கை கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ் நிறுவனத்தின் பங்கு 12.2% வரை சரிந்தது. சென்கா கோல்ட் பங்குகள் 10.7%, காட்கில் ஜுவல்லர்ஸ் 7%, பிசி ஜுவல்லர் 5% மற்றும் திரிபோவந்தாஸ் விம்ஜி ஜவேரி பங்குகள் 6.3% வரை இறங்கினர். தமிழ்நாட்டின் தங்கமயில் ஜுவல்லரி 6% வரையில் சரிந்தது. ஞாயிற்றுக்கிழமை ஹைதராபாத்தில் நடைபெற்ற ஒரு முக்கிய நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, நாட்டின் பொருளாதாரத்தை பாதுகாக்க வெளிநாட்டு நாணயத்தை சேமிக்க வேண்டிய கட்டாயம் இருப்பதாக வலியுறுத்தினார். மத்திய கிழக்கு நெருக்கடி காரணமாக ஏற்பட்டுள்ள இந்த சூழலில் தங்கம் வாங்குவதை ஓராண்டு காலத்துக்கு தள்ளி போடுமாறு அவர் பொதுமக்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார். குறிப்பாக திருமணங்கள் மற்றும் பிற விழாக்களுக்காக தங்கம் வாங்கும் பழக்கத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைக்குமாறு அவர் கோரினார். இந்த அறிவுறுத்தல் நாட்டின் வெளிநாட்டு செலவுகளை குறைக்க உதவும் என்று அவர் நம்புகிறார். மத்திய கிழக்கு பகுதியில் நிலவும் போர் காரணமாக ஏற்பட்டுள்ள நெருக்கடி மூலம் நாட்டின் பண பரிவர்த்தனை மற்றும் செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இந்த நடவடிக்கை மூலம் நாட்டின் பொருளாதார வளர்ச்சியை தொடர்ந்து பாதுகாக்க முடியும் என்று அவர் விளக்கினார். பிரதமரின் இந்த உரைக்கு பிறகு திங்கட்கிழமை சந்தை திறக்கும் போதே நகை நிறுவனங்களின் பங்குகள் வீழ்ச்சியை சந்தித்தன.